கைஸ் ஆடி மாதம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து செகண்ட் ஃப்ரைடே. ஸோ போன வாரமே முதல் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா காலையில் கோவிலுக்கு போகணுன்ட்டு நேரமாகவே எழுந்திரிச்சேன். பட் போக முடியல. சரி இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி காலையில் ரெடி ஆகிட்டு இருந்தேன். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்யணும். ஸோ இன்றைக்கி சாரீ பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சாரீ தான் கட்டியிருந்தது. இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு சாரீ. ஸோ பூ வந்து எனக்கு யூஸ்வலாகவே நிறைய வைக்க பிடிக்கும். அதனால் பூ எவ்வளோ இருந்தாலும் தலையில் வச்சுருவேன், முடி இருக்கோ இல்லையோ. அவ்வளோ நேரம் பசியே தெரியல. பட் கோவிலில் இந்த சுட சுட தக்காளி சாதம் பார்த்த உடனே அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சூடாக ஒரு டீ. ஸோ டீ குடித்தா தான் காலையில் நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு போகும். ஸோ டீயை சுறுசுறுப்பாக குடிச்சிட்டு அடுத்து டிஃபன் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டிஃபன் பார்த்தீங்கன்னா காலையில் உப்புமா. ஹஸ்பண்டுக்கு வந்து உப்புமா ரொம்ப பிடிக்கும், ஏன் என்னன்னு தெரியல. காலையில் நைட்டு எப்போ கொடுத்தாலும் சாப்பிட்ருவாரு. ஸோ டிஃபன் வேலைலாம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பிரசாதம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணி. இந்த வாரம் வந்து பிரசாதத்துக்கு சக்கரை பொங்கல் இல்லை, வெறும் சுண்டல் மட்டும் தான் செய்ய போகிறேன். ஸோ சுண்டல் வந்து கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஊற போட்டிருந்தேன். அது வந்து குழம்புக்கும் கொஞ்சம் எடுத்துப்பேன். அட் த சேம் டைம் கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு சாரீ கட்டியிருந்தது. கிச்சனில் வென்டிலேஷன் இல்லையா, அதனால் நம்மளோட கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்க்கு மாறியாச்சு. நைட்டுக்கு வந்து இவ்வளோ பூ கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸும் அப்புறம் இந்த கருப்பு மூக்கடலை சுண்டல். ஸோ சுண்டல் பார்த்தீங்கன்னா நான் நைட்டே எக்ஸ்ட்ரா தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து எடுத்து பிரசாதத்துக்கு வச்சாச்சு. மீதி இருக்கிறத வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழம்புக்கு வந்து எப்பயும் போடுற யூஷுவல் மசாலா தான். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தனியாத்தூள், இது 3 தான் மசாலா இதுக்கு. ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக போடுற அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருந்தது அது வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டு வதக்கணும். அதுக்கடுத்து தக்காளி. ஸோ இதெல்லாமே யூஸ்வலாக பண்ணுறது தான். ஸோ உப்பு வந்து நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன் குழம்புக்கு. கல் உப்பு வந்து கொஞ்சம் அளவாகவே போடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு தான் போட போகிறேன். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்குது. அதனால் நான் போட்டது கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ லேட்டராக வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றிட்டேன். குழம்பு தாளித்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். தக்காளி ஊற்றிருந்தேன் இல்லையா, அது வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியான மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ குழம்பும் நல்லா திக்காகிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு இறக்கியாச்சு. ஸோ டைமுக்கு வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் வந்துட்டார். சரி ஒரு 5 மினிட்ஸ் கடந்து கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் சாப்பிட்டு கிளம்பிட்டார். அவர் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் நேப் டைம் எடுத்துகிட்டு இந்த பூஜை பாத்திரம்லாம் விளக்கிட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சுண்டல் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. சரி தாளிச்சிட்டு படைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் தாளித்து வச்சாச்சு. 6 மணிக்கு கரெக்ட் டைமுக்கு பூஜை முடிஞ்சுது. இது வந்து 2வது வாரம். ஸோ 2 வாரமாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வாரமும் கரெக்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது வந்து காலையில் போட்ட டீ. ஸோ காலையில் வைக்கும் போது எக்ஸ்ட்ரா தான் வச்சுருந்தேன், ஈவினிங்காக சூடு பண்ணி குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. காலையில் குடிக்கும் போது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஈவினிங் சூடு பண்ணி குடிக்கும் போது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம்.